Good morning, students. In the last class, we studied about the capacitors connected in series, parallel, at the distribution of charges on a conductor. இதை பற்றிலாம் பார்த்தோம். அதாவது மின்தேக்கிகள் தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பில், அதுக்கு பிறகு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ், அதாவது மின் கடத்தியில் மின் துகள்களின் பரவல், இதை பற்றிலாம் பார்த்தோம். அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும்? சிக்மா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேடியஸ். சிக்மாங்கிறது என்னது? மின்னூட்ட பரப்படர்த்தி. அது ரேடியஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ ரேடியஸ் அதிகமாக இருந்தால் மின்னூட்ட பரப்படர்த்தி எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வில் பி லெஸ் இஃப் த ரேடியஸ் இஸ் ஹை. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதை நம்ம அதில் பார்த்தோம். அடுத்து நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ் ஆர் கரோனா டிஸ்சார்ஜ், அதாவது கூர்முனை செயல்பாடு மற்றும் ஒளிவட்ட மின்னிறக்கம். இப்போ நம்ம ஒரு இர்ரெகுலர் ஷேப், ஒரு வடிவமற்ற ஒரு வெவ்வேறு வடிவம் உள்ள ஒரு கடத்தி அஞ்சரம் எடுத்திருக்கோம். இப்போ அதில் பார்த்தோன்னா ரேடியஸ் அஞ்சல ஒன்று போல இல்லை, ஒரு இடத்துல அதிக கூர்மையாக இருக்கு, இந்த இடத்துல அதிகமாக இருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தபடி என்னது? சிக்மா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேடியஸ். அப்போ இங்க எப்படி இருக்கும்? அந்த இடத்துல ரேடியஸ் கம்மியா இருக்கிறதுனால சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அதிகமா இருக்கும், அதாவது பரப்படர்த்தி அதிகமா இருக்கும். அப்போ அதிகமா மின்னூட்டம் இங்க இருக்கும். இங்க இருந்து ரேடியஸ் அதிகமா இருக்கிறதுனால எப்படி இருக்கும்? பரப்படர்த்தி குறையா இருக்கும். அப்போ இங்க சார்ஜ் அதிகமா இருக்கிறதுனால என்ன நடக்கும்? இது சுற்றியுள்ள மின்புல வலிமை, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாயிரும். அதனால சுற்றியுள்ள ஏர் மாலிகூல்ஸை அயனைஸ் பண்ணும், அயனி ஆக்கும். நேர் அயனி எதிரணியா மாற்றி லைக் சார்ஜஸ் ரிப்பல். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணிடும். நெகட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணும். எதிர் மின்னோட்டத்தை என்ன செய்யும்? ஈர்த்து இந்த இடத்துல உள்ள சார்ஜ்ல என்ன செய்யும்? லீக் ஆயிரும். பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் என்ன செய்யும்? லீக் ஆயிரும். இதுக்கு தான் என்ன பேரு? ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ் ஆர் கரோனா டிஸ்சார்ஜ், அல்லது ஒளிவட்ட மின்னிறக்கம் அல்லது கூர்முனை செயல்பாடுன்னு பேர். அப்போ இந்த கூர்முனைகள்ல இதான் கூர்முனை, ஷார்ப் பாயிண்ட்ஸ். அப்போ இந்த ஷார்ப் பாயிண்ட்ஸ்ல சார்ஜ் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். சார்ஜ் அதிகமா இருக்கிறதுனால அதிகமா என்ன செய்யும்? லீக் டு த சரௌண்டிங். சரௌண்டிங் என்ன செய்யும்? லீக் ஆயிரும். எதனால லீக் ஆகுது? சுத்தி உள்ள ஏர் மாலிகூல்ஸை அயனைஸ் பண்ணி லைட் சார்ஜை என்ன பண்ணும்? பாசிட்டிவ் சார்ஜை ரிப்பல் பண்ணிடும், தள்ளி விட்டுரும். நெகட்டிவ் சார்ஜை ஈர்த்து அது என்ன பண்ணிடும்? நியூட்ரலைஸ் ஆக்கிரும். அப்போ அந்த இடத்துல உள்ள சார்ஜ்ல என்ன செய்யும்? குறைஞ்சிரும். இதுக்கு தான் என்ன பேரு? கூர்முனை செயல்பாடு. The leakage of charges from the sharp points of the charged conductor is called as action at points or corona discharge. அதாவது கூர்முனைகளில் உள்ள மின்னூட்டம் கசிகின்ற நிகழ்வுக்கு தான் என்ன பேரு? கூர்முனை செயல்பாடு. சரி, இதோட அப்ளிகேஷன் ஒரு 2 அப்ளிகேஷன் பார்க்க போறோம். எதுலாம் அப்படின்னா, லைட்னிங் அரஸ்டர்ஸ் ஆர் அதாவது லைட்னிங் அரஸ்டர்ஸ் ஆர் கண்டக்டர்ஸ், இடி தாங்கி, மின்னல் தாங்கி, அதாவது மின்னல் கடத்தி, மின்னல் தாங்கி, மின்னல் கடத்தி அப்படின்னு சொல்லலாம். இது நீங்க பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய டால் பில்டிங், அதாவது உயரமான கோபுரங்கள் மேல வச்சிருப்பாங்க. அதாவது சர்ச் டவர்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய டவர்ஸ்ல, அது மாதிரி செல்போன் டவர், அதெல்லாம் மேல என்ன பண்ணுவாங்க? அந்த இடி தாங்கி வச்சிருப்பாங்க. அது நீங்க பார்த்துருப்பீங்க. சரி, பெரிய 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 வீடுகள் மேலே இந்த இடத்துல பார்த்தா அப்படின்னா என்ன இருக்கு? இடிதாங்கி இருக்கு, இந்த பில்டிங்கை சேஃப்கார்ட் பண்றதுக்கு. நம்ம ஹில்ஸ் ஏரியாலலாம் பெரிய பில்டிங் மேலே, வீடு மேலே வச்சிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு தான் அவ்வளோ பெரிய வீடுகள் இருக்காது, அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி பெரிய உயரமான பில்டிங்ல லைட்னிங் அரஸ்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அதோட ஷேப் பார்த்தோன்னா இது காப்பர் லைட்னிங் அரஸ்டர், காப்பரால் ஆனது. இது சாதாரண வீடுகளில் பயன்படுத்தக்கூடியது மின்னல் கடத்தி. சரி, இப்போ நம்ம மின்னல் கடத்தி எவ்வாறு செயல்படுது அப்படிங்கிறத நினைச்சிடும் பார்க்க போறோம். சரி, மின்னல் அடிக்கும்போது இப்போ
நல்ல மழை நேரங்களில் சில நேரம் என்ன செய்யும் மின்னல் இருக்கும், சில மழை இல்லாத நேரத்துலையும் சில நேரம் என்ன செய்யலாம் மின்னல் இருக்கலாம். அது இந்த மேகங்கள் தான் காரணம். ஆனால் எல்லா மேகம் எப்பவுமே மேகம் இருக்க தான் செய்யுது, ஆனால் மின்னல் இருக்காது. சில நேரம் தான் இருக்கும். என்ன சார்ஜ்டு கிளவுட்ஸ் பாஸ் ஆகும்போது இந்த சார்ஜ்டு கிளவுட்ஸ் என்ன செய்யும், அந்த இடி மின்னல் என்ன செய்யுது உருவாக்குது. அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். அந்த சார்ஜ் என்ன செய்யணும், ப்ரிவென்ட் பண்ணணும். அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், இந்த லைட்னிங் அரஸ்டர்ஸ். அந்த ஷேப் எப்படி இருந்துச்சு பார்த்த, ஒரு கோம் ஷேப்டு, அதாவது ஒரு முனைகள் கூறு முனைகளாக என்ன செய்யும் மேல் வைக்க என்ன செய்யும் இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டோம், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிளவுட் அந்த இடத்த கிராஸ் பண்ணுது. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிளவுட் என்ன செய்யுது கிராஸ் பண்ணுது. அப்போ கிராஸ் பண்ணும்போது என்ன செய்யும், அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் நிலை மின்தூண்டல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த நிலை மின்தூண்டல் படி இந்த ஸ்பைக்ஸ்ல அந்த கூறு முனைகள்ல என்ன செய்யும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜை இன்டியூஸ் பண்ணும். நெகட்டிவ் சார்ஜை இன்டியூஸ் பண்ணும் இந்த கூறு முனைகள்ல. அதுக்கு அடுத்த எண்டில் பாசிட்டிவ் சார்ஜ் அது கீழே எப்படி வந்துடும். அந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த கூர்முனைகள் அதிகமாக இருக்கக்கூடியது. இப்போதான் நம்ம பார்த்தோம்ல கூர்முனை செயல்பாடு படி லைட் சார்ஜ் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். அப்போ லைட் சார்ஜ் எந்த சார்ஜ் இந்த கூர்முனைகள்ல இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ். அப்போ அந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். அந்த கிளவுடுக்கு ரிப்பல் பண்ணும், நெகட்டிவ் சார்ஜை ரிப்பல் பண்ணும். அப்போ இது பாசிட்டிவ் சார்ஜ் கிளவுடு. அப்போ நெகட்டிவ் சார்ஜ் கிளவுடு போகும்போது என்ன செய்யும், நெகட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜ் இந்த கிளவுட் என்ன செய்யும் சார்ஜ்லெஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல உள்ள சார்ஜ்லாம் என்ன செய்யும் ரிமூவ் ஆயிரும். இந்த நெகட்டிவ் போக போக என்ன செய்யும் நியூட்ரலைஸ் ஆயிரும். அப்போ அன்சார்ஜ்டு கிளவுட் ஆயிரும். ஸோ தட் வி கேன் ப்ரிவென்ட் த லைட்னிங். இந்த லைட்னிங் என்னலாம் ப்ரிவென்ட் பண்ணிடலாம், மின்னலை என்ன செஞ்சலாம் ப்ரிவென்ட் பண்ணிடலாம். அதே மீறி மின்னல் வந்தால் இந்த சார்ஜ் வந்து என்ன செய்யும் நேராக அதை அப்சர்வ் பண்ணி ஸ்பைக்ஸ் மூலம் அதில் கண்டக்டர் ஒயர் போட்டிருப்பாங்க, நேராக அது எங்கே வந்திருக்கும் கிரவுண்டுக்குள்ள வந்துடும். அப்படி ஒரு காப்பர் ஒயர் போட்டு அப்படியே பில்டிங்கில் அவுட்டர்லேயே அப்படி கொண்டு வந்து நேராக எங்கே கொண்டு வருவாங்க, கிரவுண்டு டீப்பாக நினச்சிவாங்க குழி தோண்டி அதுக்குள்ளே ஒரு காப்பர் ராடு வச்சு அதில் கொண்டு போய் நினச்சவங்க கொண்டு கொடுத்துருவாங்க. ஒரு காப்பர் பிளேட்டை பரி பண்ணி அந்த காப்பர் பிளேட்டில் கொண்டு போய் அந்த காப்பர் ஒயரை ஜாயின் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த அதிகமான சார்ஜஸ் என்ன செய்யும், they can enter into the ground. அப்படி கிரவுண்டுக்குள்ள போயிடும். இட் will not damage the building. இந்த பில்டிங் என்ன செய்யாது டேமேஜ் பண்ணாது, ஏதாவது கிராக் எதுவும் இல்லாமல் என்ன செய்யும் ப்ரிவென்ட் பண்ணிடும். அப்போ ரெண்டு விதங்களே ப்ரிவென்ட் பண்ணுது. ஒன்று என்ன செய்யும், அந்த கிளவுடை அன்சார்ஜ் கிளவுட் ஆகி லைட்னிங் இல்லாமல் என்ன செஞ்சலாம் ஆக்க சான்ஸ் உண்டு. அதையும் மீறி லைட்னிங் வந்தால் அந்த சார்ஜ் என்ன செஞ்சிடும், they can pass on to the ground. கிரவுண்டுக்கு போய் என்ன செய்யும் பாஸ் ஆயிரும். ஸோ by this way you can prevent the lightning. அப்போ இதோட பிரின்சிபல் என்னன்னா ரெண்டும் ஆக்ட். அது ஒன்று என்னது எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன், இன்னொன்று ஆக்ஷனர் பாயிண்ட். அதாவது கூர்முனை செயல்பாடும் நிலைமின் தூண்டலும் என்ன செய்யுது இதுல பயன்படுது பில்டிங் மேல இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வேன் டி கிராஃப் ஜெனரேட்டர். வேன் டி கிராஃப் தான் அதோட படம். பார்த்துக்க இந்த படத்தை வச்சு என்ன செஞ்சலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். வேறு ஒன்றுமே இல்லை, அந்த டயக்ராமை பேஸ் பண்ணி யூ கேன் எக்ஸ்பிளைன். இந்த டயக்ராமை நல்லா வரைஞ்சி பார்த்துக்கிட்டு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அப்படியே என்ன செஞ்சலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சரி கொஞ்சம் நல்லா கவனி. இதில் பார்ட்ஸ் இருக்கு, ஏ பி சி டி அப்படின்னு நிறைய பார்ட்ஸ் இருக்கு. ஏ பி சி டி இ இந்த மாதிரி. இந்த கண்டக்டர் வந்து இது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் கண்டக்டர் ஏங்கிறது. இப்போ இதுக்கு டிசைன் பண்ணவர் யார் அப்படின்னா வேன் டி கிராஃப், ராபர்ட் வேன் டி கிராஃப். இந்த இயர் 1929 அவர் என்ன பண்ணாரு, இதை டிசைன் பண்ணார், வடிவமைத்தார். இதோட தத்துவம் என்ன, அதே தான் நிலைமின் தூண்டல் மற்றும் கூர்முனை செயல்பாடு, ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். இதோட யூஸ் என்ன, இந்த வேன் டி கிராஃப் ஜெனரேட்டரோட யூஸ் என்ன? It is used to produce very high voltage of about nearly 10 power 7 volt. Very high voltage, 10 power 7 volt. நம்ம கொடுக்கக்கூடிய வோல்ட் எவ்வளவு கொடுக்குறோம், 10 power 4 volt கொடுக்குறோம். 10 power 4 volt கொடுக்குறோம். அல்லது நம்ம கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் அளவு 10 power 7 volt கிடைக்கும். வெரி ஹை வோல்டேஜ். சரி, அந்த ஹை வோல்டேஜோட யூஸ் என்ன அப்படின்னா, இட் இஸ் யூஸ் டு ஆக்சலரேட் த பார்ட்டிகிள்ஸ் லைக் புரோட்டான், நியூட்ரான் to hit the target nucleus, to start the nuclear disintegration reaction. அதாவது நியூக்ளியர் ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த நியூட்ரான் புரோட்டானை என்ன செய்யும்
ரொம்ப ஸ்பீடை ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு we can use that high potential. அதில் நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் அளவு 10⁴. 10⁴ அளவு 10,000 வோல்ட். அதில் நம்ம கிடைக்கக்கூடிய அளவு 10⁷ வோல்ட். அந்த ஹை வோல்டேஜில் என்ன செய்யறோம், we can accelerate the particles like neutron, proton, and also will start the nuclear reaction, disintegration reaction. சரி, இனிமே அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங், அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதத்தை பார்ப்போம். சரி, இப்போ அதில் என்ன இருக்கு, இது ஏங்கிறது என்ன அப்படின்னா ஒரு லார்ஜ் ஹாலோ ஸ்பெரிக்கல் கண்டக்டர். இது வந்து ஒரு பெரிய ஹாலோ ஸ்பெரிக்கல் கண்டக்டர். ஸ்பெரிக்கல் கண்டக்டர் ஹாலோ உள்ள வெற்றிடமா இருக்கும். ஹாலோ உள்ளீடற்ற கோளம், உள்ளீடற்ற ஒரு கோளம். அது மெட்டல், ஃபர்ஸ்ட் அன்சார்ஜா இருக்கு. அதை வந்து என்ன பண்றோம்னா ஒரு இன்சுலேட்டிங் பில்லர்ல சப்போர்ட்டா வச்சிருக்கிறோம். ஏன்னா அதில் வந்து நம்ம சப்போஸ் இது கண்டக்டர் ஆகிதான் என்ன செய்யணும், இதில் ஸ்டோர் பண்ணக்கூடிய சார்ஜ் அப்படியே கிரவுண்டுக்கு வந்துடும். அந்த ஸ்டாண்டுக்குள்ள என்ன செஞ்சிடும், கம் டு த கிரவுண்ட். அப்படி வராமல் இருக்கிறது என்ன செய்யணும், we can kept on a insulating stand. இது என்னது இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட். இந்த பிளாக் கலர்ல இருக்கிறது என்னது இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட். அப்போ இதில் ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜ் அப்படியே என்ன அங்கே மெயின்டைன் ஆகிடும். சரி, அப்போ ஏன்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஏங்கிறது என்னது ஒரு ஹாலோ ஸ்பெரிக்கல் கண்டக்டர், உள்ளீடற்ற ஒரு கோளம். சரி, அடுத்தல பி அண்ட் சி. பி அண்ட் சி ஆர் டூ புல்லிஸ். புள்ளி கப்பி. ஒரு கப்பி புள்ளி வந்து எங்க இருக்கு, இன்சைட் த கண்டக்டர், ஸ்பெரிக்கல் கண்டக்டர். இன்னொன்று எங்க இருக்கு, அதோட பாட்டம் எண்டில் நினைச்சது இருக்குது. ஒன்று வந்து பிங்கிறது இந்த ஸ்பெரிக்கல் கண்டக்டரோட சென்டர்ல இருக்கு, சிங்கிறது அதோட பாட்டம்ல இருக்கு. தே ஆர் கனெக்டட் பை a belt. It is made of silk. It is made of silk. அப்படியே ரொட்டேட் பண்ணும். It is rotated by a motor. ஒரு மோட்டரை வச்சிருக்கிறோம், ரொட்டேட் பண்ணும். அப்போ ரொட்டேட் பண்ணும்போது அந்த பெல்ட் என்னச்சியும் அந்த புள்ளி, இந்த ரைஸ் மில் எல்லாம் பார்த்துருப்பல, ரைஸ் மில்ல அந்த மாவு திரிக்கிற மில்லாம் பார்த்தோன்னா பெல்ட் போட்டிருப்பாங்க. அந்த ரெண்டு அந்த மோட்டரையும் அந்த இது மிஷின் ரொட்டேட் பண்ணதுக்கு பெல்ட். அது சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டு இந்த பெல்ட் என்னச்சியும் சுத்தம். அந்த மோட்டர், அது மோட்டர் வச்சிருப்பாங்க, அந்த மோட்டர் வச்சு சுத்த வைப்பாங்க. அதே மாதிரி இதில் மோட்டர் இருக்கும், அந்த மோட்டர் ஆன் பண்ணி விட்டாச்சுன்னா அந்த பெல்ட் என்னச்சியும் பிக்கு சி கடையில் நினச்சி எப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த பெல்ட் என்ன பெல்ட், சில்க் பெல்ட். சில்க் பெல்ட். சரி, அப்போ பி அண்ட் சி என்னன்னு பார்த்துட்டோம். அது என்னது, டூ புல்லிஸ், கப்பி. அடுத்து டி அண்ட் இ. டி அண்ட் இ அவரோட டயக்ராம்ல இந்த டி வந்து இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. நான் உனக்கு புரியணுங்கிறத லெஃப்ட் சைடில் வச்சிருக்கிறேன், நீ பார்த்துக்க. சரி, இ வந்து டியும் இ என்னன்னா கோம் ஷேப்டு கண்டக்டர். இந்த கோம்பு சீப்பு மாதிரி, சீப்பு வடிவ கடத்தி. பி டியும் இயும். டியோட இன்னொரு எண்டு எங்க கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு பாசிட்டிவ் ஆஃப் த பேட்டரி. பாசிட்டிவ் கிட்டத்தட்ட 10⁴ வோல்ட் இதில் கொடுக்குறோம். எவ்வளோ கொடுக்குறோம், 10⁴ வோல்ட். நெகட்டிவ் ஆஃப் த பேட்டரி என்ன பண்ணியிருந்தோம், எர்த்து பண்ணியிருந்தோம். நெகட்டிவ் ஆஃப் த பேட்டரி என்ன செஞ்சிருந்தோம், எர்த்து பண்ணியிருந்தோம். சரி, அடுத்து ஈக்கு வரோம். ஈயோட இன்னொரு எண்ட் என்ன பண்ணியிருந்தோம், இட் இஸ் அட்டாச்டு வித் த ஸ்பெரிக்கல் கண்டக்டர். அந்த எண்டை எதில் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிட்டோம், இந்த ஸ்பெரிக்கல் கண்டக்டர்ல போய் என்ன செஞ்சிட்டோம், அட்டாச் பண்ணிட்டோம். ஒன் மோர் டைம் ஐ வில் எக்ஸ்பிளைன். அதோட அமைப்பு, அதோட construction I will explain one more time. It consists of a hollow metal sphere. It is supported by a insulating stand. There are two pulleys B and C. One pulley is kept inside the hollow sphere, another one it is at the bottom. They are connected by a belt made of silk. It is rotated by a motor. Motor மூலம் rotate. Then there are two comb-shaped conductors D and E. The other end of D, it is connected with the positive of the battery, and negative of the battery, it is earth. The shape, the conductor E, the other end is connected with the spherical conductor. இது வந்து ஒரு உள்ளீடற்ற கோளம். ஏங்கிறது என்னது, ஒரு உள்ளீடற்ற கோளம். அதுக்கு உள்ள என்ன இருக்கு, அது இது சப்போர்ட்டட் பை அ
இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட், மின்கடத்தா பொருளால் ஒரு தூண் சின்ன சப்போர்ட் பண்ணியிருக்கோம். பி மற்றும் சிங்கிறது இரு கப்பிகள், அது வந்து சில்க் பெல்ட்ல இணைக்கப்பட்டிருக்கு. மின் மோட்டாரால் அதை நிச்சயம் சுத்தும். டிஇங்கிறது என்னது, 2 சீப்பு வடிவ கடத்தி. டியோட மறுமுனை வந்து ஒரு மின்கலத்தோட நேர் முனையில் நிச்சயம் இணைக்கப்பட்டிருக்கு. எதிர்முனை வந்து தரை இணைப்பு கொடுத்துட்டோம். இதில் வோல்ட் வந்து கிட்டத்தட்ட 10⁴ வோல்ட், 10⁴ வோல்ட். ஈயோட இன்னொரு எண்டை எதில் கொண்டு கொடுத்துட்டோம், அந்த கோள வடிவ கடத்தில கொண்டு போய் வச்சுட்டோம், கொடுத்துட்டோம். சரி, இன்னும் வேலை செய்யும் விதம், ஒர்க்கிங் எப்படி ஒர்க் ஆகுது. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் இந்த பெல்ட்டை ரொட்டேட் பண்ண விட்டுருந்தோம். இந்த இடத்துல என்ன பண்ணிருந்தோம், பாசிட்டிவ் சார்ஜை கொடுக்குறோம். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எங்கே வந்துடுது, டியில் வந்துடுது. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கூர்முனை செயல்பாடு படி இந்த கூர்முனைகளில் எந்த சார்ஜ் வந்துடும், பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இந்த ஏர் என்ன பண்ணும், அயனைஸ் பண்ணி லைட் சார்ஜை ரிப்பல் பண்ணும். லைட் சார்ஜ் என்னது, பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இப்போ எதில் ஒட்டிக்கிடும், இந்த சில்க் பெல்ட்ல போய் ஒட்டிக்கிடும். இந்த சில்க் பெல்ட்ல போய் என்ன செய்யும், ஒட்டிக்கிடும். இதில் ரிப்பல் பண்ணக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் சில்க் பெல்ட்ல ஒட்டிடும். இந்த பெல்ட் அப்படியே ரொட்டேட் ஆகுது, மேலே வரும். அந்த பாசிட்டிவ் சார்ஜ் அப்படியே மேலே வருது. மேலே வந்து நேர இந்த இடத்துக்கு வந்த உடனே பை எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன், நிலை மின்தூண்டல் படி என்ன நடக்கும், அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இந்த எண்டில் நெகட்டிவ் சார்ஜையும் இந்த எண்டில் பாசிட்டிவ் சார்ஜையும் இன்டியூஸ் பண்ணும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எங்க போயிருது, நேர அந்த ஸ்பெரிக்கல் கண்டக்டருக்கு போயிடும். இட்ஸ் a யூனிஃபார்ம் கண்டக்டர். இட் இஸ் ஒரு யூனிஃபார்ம்லி ரேடியஸ் உள்ள கண்டக்டர். அதனால யூனிஃபார்மா நிச்சயம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும் அந்த பாசிட்டிவ் சார்ஜ். இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், திருப்பி ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் படி லைட் சார்ஜை ரிப்பல் பண்ணும். லைட் சார்ஜ் என்னது, நெகட்டிவ் சார்ஜ். அப்போ நெகட்டிவ் சார்ஜை ரிப்பல் பண்ணி இங்க உள்ள மிச்சம் உள்ள பாசிட்டிவ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணிரும். ஸோ when the belt crosses this point it will become uncharged. அப்படி திருப்பி எப்படி இருந்துச்சு, அப்படியே ரொட்டேட் ஆகி அப்படியே கீழே வருது. திருப்பி again it will take the same process. இங்க வந்தோடனே பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கணும். என்ன பிரின்சிபிள், ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ், அதாவது கூர்முனை செயல்பாடு படி. அடுத்தல இந்த பாசிட்டிவ் நேரம் எங்க கொண்டு வரும், திருப்பி என்ன செய்யும், பாசிட்டிவ் சார்ஜ் இந்த கிரவுண்டுக்கு இது கொடுத்துரும். திருப்பி நெகட்டிவ் சார்ஜ் மிச்சம் மீதி இருந்த பாசிட்டிவ் நியூட்ரலைஸ் பண்ணிடும். எம்டியா பெல்ட் மறுபடியும் திருப்பி வரும். இந்த ப்ராசஸ் அப்படியே நடந்து அதிகமான சார்ஜ் எனர்ஜி இங்க ஸ்டோர் ஆயிரும். மேக்ஸிமம் லிமிட்டிங் வேல்யூ அளவு 10⁻7 வோல்ட், 10⁻7 வோல்ட் வரை எனர்ஜி இந்த கண்டக்டர்ல எனர்ஜியும் ஸ்டோர் பண்ண வச்சிரும். அதுக்கு மேல போகும்போது எனர்ஜி லீக்கேஜ் டு த சரௌண்டிங் எனர்ஜியும் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த மேக்ஸிமம் லிமிட்டிங் வேல்யூ வரை எனர்ஜியால ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சோம்னா அதை என்ன செய்யணும், ஒரு கேஸ் ஃபில்டு சாம்பர், ஒரு ஸ்டீல் சாம்பர் எடுத்து அதில் கேஸ் ஃபில் பண்ணி அதுக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னா அதோட லிமிட்டிங் வேல்யூ என்ன செஞ்சிடலாம், இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சிடலாம், கூட்டிக்கிடலாம், அதிகமாக்கிடலாம். அவ்வளோதான். இதுதான் ஒர்க்கிங் ஆஃப் த Van de Graaff ஜென்ரேட்டர். இது 5 மார்க்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு தியரி கொஸ்டின். சரியா, ஒர்க்கிங் திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். அதாவது ஆன் பண்ண உடனே அந்த பெல்ட் சுத்த ஆரம்பிக்கும். இங்க இருந்து பாசிட்டிவ் சார்ஜ் நேரம் எங்க வந்துருது, அந்த கூர் முனைகளுக்கு வந்துருது, ஷார்ப் பாயிண்ட்ஸுக்கு. பை ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் லைட் சார்ஜை ரிப்பல் பண்ணும். பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இதுல ஒட்டிக்கிடுது. நேரம் எங்க வருது, எங்க வந்துருது, இந்த இடத்துக்கு வந்துருது. இங்க வந்த உடனே என்ன நடக்கும், இது நெகட்டிவ் சார்ஜை அந்த ஸ்பைக்ஸ்ல, கூர் முனைகள்லையும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் என்ன படிச்சிருக்கும், நிலை மின்தூண்டல் படி. பாசிட்டிவ் சார்ஜை இதுல பண்ணும், இந்த ஸ்பெரிக்கல் கண்டக்டர்ல நிச்சயம் ஸ்டோர் பண்ணிடும். திருப்பி கூர்முறை செயல்பாடு படி இது நிச்சயம் நெகட்டிவ் சார்ஜ் லைட் சார்ஜை ரிப்பல் பண்ணி இந்த பெல்ட்டை அன்சார்ஜா மாத்திரும். திருப்பி அந்த பெல்ட் இங்க வந்து அப்படியே சுத்தும் போது மோர் அண்ட் மோர் பாசிட்டிவ் சார்ஜ் வில் பி கலெக்டட் இன் த சாம்பர் till it reaches the limiting value. ஒரு மேக்ஸிமம் வேல்யூ வரைக்கும் நிச்சயம் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு மேல வரும்போது இட் வில் லீக்கேஜ் டு த சரௌண்டிங். அதுக்கு மேல வரும்போது என்ன செஞ்சிடும், சரௌண்டிங்கு லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அதை கூட கொஞ்சம் ஸ்டோர் பண்ணா என்ன செஞ்சிடலாம், த apparatus is kept inside a gas filled chamber. அந்த ஸ்பெரிக்கல் கண்டக்டரை கொண்டு போய் என்ன செய்யலாம், ஒரு கேஸ் ஃபில்டு சாம்பர், இட் இஸ் ஹை ப்ரெஷர் வைக்கும்போது என்ன செஞ்சலாம், இன்னும் கொஞ்சம் சார்ஜ் என்ன செஞ்சலாம், லீக்கேஜ் என்ன செஞ்சலாம் ப்ரிவென்ட் பண்ணி கூட கொஞ்சம் சார்ஜ் என்ன செஞ்சலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரி, இதோட யூஸ் என்ன சொன்னோம், ஹை வோல்டேஜ்ல இருந்து இட் இஸ் யூஸ் டு ஆக்சலரேட் பாசிட்டிவ் ions லைக் புரோட்டான், நியூட்ரான் ஃபார் நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷன் ரியாக்ஷன் அண்ட் அதர் அப்ளிகேஷன். அந்த நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷன் ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். சரி, இதோட ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சது. இனிமே ப்ராப்ளம்ஸ், ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் இருக்கு.
அதான் இப்போ என்ன செய்வோம், கண்டினியூப்பாக முடிச்சிருவோம் 3 ப்ராப்ளம்ஸ். அடுத்த கிளாஸ்லேருந்து அடுத்த யூனிட் என்ன செய்யலாம், ஆரம்பிச்சிடலாம். நவ் சரி, ப்ராப்ளம் பார்ப்போம். பக்கம் 77 எடுத்துக்க. பக்கம் 77 13வது சம். ஃபர்ஸ்ட் லெசனில் உள்ள 13வது சம் பார்ப்போம். இது முதல்ல வாஸ்து பாரு, நீயே வாஸ்து பாரு, அப்புறம் அவர்களுக்கு புரியும். இடியுடன் கூடிய மழையின் போது மேகங்களுக்குள் இருக்கும் நீர் மூலக்கூறுகளின் இயக்கம் ஏற்படுத்தும் உராய்வினால் மேகங்களின் அடிப்பகுதி எதிர்மின்னூட்டம் கொண்ட மின்துகள்களை பெறுகின்றது. இப்போது மேகத்தின் அடிப்பகுதியும் தரையும் ஓர் இணைத்தட்டு மின்தேக்கியை போல செயல்படுகின்றன. மேகத்திற்கும் தரைக்கும் இடையேயான மின்புலமானது காற்றின் மின்காப்பு வலிமையை விட, அதாவது 3x10⁶ வோல்ட் பெர் மீட்டர் அதிகமாக இருந்தால் மின்னல் உருவாகும். படத்தையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஏ, தரையிலிருந்து மேகத்தின் அடிப்பகுதி 1000 மீட்டர் உயரத்தில் இருப்பின் மேகத்திற்கும் தரைக்கும் இடையான மின்னழுத்த வேறுபாட்டை கணக்கிடு, கண்டுபிடிக்கவும். வி கண்டுபிடிக்கணும். அடுத்து 2 ஆ, பொதுவில் ஒரு மின்னல் வெட்டு ஏற்படும் பொழுது ஏறத்தாழ 25 கூலும் மின்னூட்ட அளவுள்ள எலக்ட்ரான்கள் மேகத்திலிருந்து தரைக்கு பெயர்கின்றன. மேகத்திலிருந்து தரைக்கு பெயர்கின்றன. இதில் தரைக்கு பெயர்க்கப்படும் நிலை மின்னழுத்த ஆற்றல் எவ்வளவு? தலை மின்னழுத்த ஆற்றல் எவ்வளவு? யூ கண்டுபிடிக்கணும். சரி, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்ன கொடுத்துருக்கு அதை எழுது. given the electric field between the cloud and the ground. electric field between the cloud and the ground, அதாவது மேகத்திற்கும் தரைக்கும் இடையேயான மின்புலம். மேகத்திற்கும் தரைக்கும் இடையேயான மின்புலம் எவ்வளவு? 3x10⁶ வோல்ட் பெர் மீட்டர். தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிட்வீன் த கிளவுட் அண்ட் த கிரவுண்ட் எவ்வளவு? 3x10⁶ வோல்ட் பெர் மீட்டர். அடுத்து த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கிரவுண்ட் அண்ட் த கிளவுட், அது நம்ம ஏல கொடுத்துருக்காங்க பாரு. தரையிலிருந்து மேகத்தின் அடிப்பகுதி 1000 மீட்டர் உயரத்தில் இருப்பேன். அப்போ டி எவ்வளவு? 1000 மீட்டர். வி கண்டுபிடிக்கணும். இதான் கொடுத்துருக்கு. நம்ம அடுத்தால நம்ம ஃபார்முலா வரும். ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? E = V/D. E = V/D. சொல்யூஷன் என்ன கண்டுபிடிக்கணும்? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த கிளவுட் அண்ட் த கிரவுண்ட். electric potential difference between cloud and ground. V = ED. V = ED. E தெரியும், 3x10⁶. D வந்து 1000 into 1000. ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா V = 3x10⁹ volt. 3x10⁹ volt. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது. என்ன கண்டுபிடிச்சாச்சு? மேகத்திற்கும் தரைக்கும் இடையேயான மின்னழுத்த வேறுபாடு எவ்வளவு? 3x10⁹ volt. நம்ம அடுத்து பி பார்ட்டுக்கு வரோம். பி பார்ட் என்ன கொடுத்துருக்கு? தி அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் transferred from cloud to ground. அதான் Q எடுத்துக்கிட்டோம். Q அளவு 25 கூலும். மேகத்திலிருந்து தரைக்கு பெயர்கின்ற எலக்ட்ரான்கள் எவ்வளவு? 25 கூலும். Q = 25 கூலும். எலக்ட்ரான்களின் மின்னூட்டம், அதாவது மேகத்திலிருந்து தரைக்கு பெயரும் எலக்ட்ரான்களின் மின்னூட்டம் Q = 25 கூலும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நிலை மின்னழுத்த ஆற்றல், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதுக்குரிய ஃபார்முலா வந்து ஒர்டனுக்குரிய ஃபார்முலா U = VQ. V நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், 3x10⁹. Q கொடுத்துருக்காங்க, ரெண்டையும் பெருக்கிட்டா போதும். ஸோ 3x10⁹
into 25. 3 into 10 power 9 into 25. இப்போ 3 25s are 75. 75 into 10 power 9 joule. 75 into 10 power 9 joule. சரி, அவ்வளோதான். இனிமேல் அடுத்த சம் பார்ப்போம். 14th sum. For the given capacitor configuration, find. அதாவது ஒரு சுற்று கொடுத்துருக்காங்க, படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மின்தேக்கி நிலை அமைப்பு, ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ, த சார்ஜ் ஆன் ஈச் கெப்பாசிட்டர், ஒவ்வொரு மின்தேக்கிலும் சேமிக்கப்படும் மின் துகள்களின் மின்னூட்ட மதிப்பு. அடுத்து பி வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தம், ஒவ்வொன்றின் குறுக்கேயும் உருவாகும் மின்னழுத்த வேறுபாட்டை காண்க. சி, எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஈச் கெப்பாசிட்டர், மின்தேக்கி ஒவ்வொன்றிலும் சேமிக்கப்படும் ஆற்றல். சுற்று கொடுத்துருக்காங்க, அந்த சுற்றுக்கு நினைச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இல்லை எத்தனை கெப்பாசிட்டர் இருக்கு? 1 A B C D, 4 மின்தேக்கிகள் இருக்கு, கெப்பாசிட்டர் இருக்கு. ஒரு மின்னழுத்தம் எவ்வளோ கொடுக்குறோம்? 9 volt பை யூசிங் த பேட்டரி. சரி, சொல்யூஷனுக்கு வர்றோம். இப்போ இதில் இந்த பியும் சியும் என்ன இணைப்பு? they are connected in parallel. Here B and C, they are connected in parallel. சரி, parallel குரிய ஃபார்முலா CP is equal to C1 plus C2. இது நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடியது. parallelனா ப்ளஸ் ரெண்டையும் கூட்டிடலாம். C1 plus C2. C1 வந்து எவ்வளவு? 6, C2 வந்து 2. ஸோ 6 plus 2 8 மைக்ரோஃபேரட். மைக்ரோனா அளவு 10 power -6 ஃபேரட், 8 மைக்ரோஃபேரட். V அளவு 9 volt. இனிமேல் அடுத்த சுற்றுப்படத்தை வரைஞ்சிக்கிறோம். இப்போ அந்த 3க்கு பதில் அந்த 2க்கு பதில் என்ன போட்டலாம்? CP போட்டலாம், 8 மைக்ரோஃபேரட். முதல்ல ஒரு A வந்து ஒரு 8 மைக்ரோஃபேரட், D வந்து ஒரு 8 மைக்ரோஃபேரட். அது பிக்கும் சிக்கும் பதில் அதோட தொகுபயன் மின்தேக்கு திறனை போட்டோம், 8 மைக்ரோஃபேரட் பிக்கும் சிக்கும் பதில். இப்போ இந்த 3 என்ன இணைப்பு? தொடர் இணைப்பு. 3 என்ன இணைப்பு? தொடர் இணைப்பு, சீரிஸ் காம்பினேஷன். சீரிஸுக்கு ஃபார்முலா இந்த ACPD 3 என்ன இணைப்பு? இன் சீரீஸ். அதாவது ACP மற்றும் D தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன. தொடர் இணைப்புக்குரிய ஃபார்முலா 1/CS is equal to 1/C1 plus 1/C2 plus 1/C3. இந்த எல்லாமே 8 தான், சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/8 plus 1/8 plus 1/8. 8 காமன் எடுத்துலாம், மேலே 1 plus 1 plus 1 3, 3/8. அப்போ CS is equal to 8/3. இப்போ CS அளவு 8/3 மைக்ரோஃபேரட். 8/3 மைக்ரோஃபேரட். மைக்ரோன் அளவு 10 power -6. மைக்ரோன் அளவு 10 power -6, 10 power -6 ஃபேரட். சரிதானா? இனிமேல் நான் வர பார்ட்டுக்கே வர்றோம். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது? சார்ஜ் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர். ஒரு ஃபார்முலா உனக்கு ஏற்கனவே சொல்லி எப்பவுமே ஞாபகம் வச்சிருக்கணும். C is equal to Q/V. அப்போ Q is equal to CV. இங்கே சிங்கிறது என்னது? தொகுபயன் மின்தேக்கு திறன் CS. CS into V. CS நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 8/3 மைக்ரோஃபேரட். மைக்ரோன் அளவு 10 power -6. ஸோ 8/3 into 10 power -6 into 9 into 9. 3 3s are 9, கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே 3 ஆயிட்டு, 3 8s are 24. ஸோ 24 into 10 power -6 ஃபேரட். அதாவது 24 மைக்ரோ கூலும். சரி, ஃபேரட் கிடையாது, இது கூலும். சரியா? மாற்றிக்க. இது வந்து என்னது? கூலும். 24 into 10 power -6 கூலும். ஸோ 24 மைக்ரோ கூலும். டோட்டல் சார்ஜ். இனிமேல் சீரிஸ் கனெக்ஷன் வரும். சீரிஸ் கனெக்ஷனில் சார்ஜ் வில் ரிமைன் கான்ஸ்டன்ட். நம்ம அந்த கொஸ்டின் நீ படிச்சிருப்பேன், கெப்பாசிட்டர் கனெக்டட் இன் சீரிஸ் பேரலல். ஃபர்ஸ்ட்ல சீரிஸில் பார்த்தோம்னா சார்ஜ் கான்ஸ்டண்டாக இருக்கும், பொட்டன்ஷியல் மாறும். அப்போ சார்ஜ் வில் ரிமைன் கான்ஸ்டன்ட். அப்போ சீரிஸ் காம்பினேஷனில் 2 இதெல்லாம் ஏயும் டியும் சேம் ஆயிரும். அதுதான் ஏயும் அதே தான், 24 மைக்ரோ கூலும். சார்ஜ் அந்த கெப்பாசிட்டி டியும் 24 மைக்ரோ கூலும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணவே வேண்டாம். எதனால கான்ஸ்டண்டாக இருக்குது? அது வந்து சீரிஸில் கனெக்ட் பண்ணனால. பியும் சியும் மட்டும் கால்குலேட் பண்ணணும். ஃபார் பேரல் கனெக்ஷன் சார்ஜ் வில் சேஞ்ச், அதுக்கு மட்டும் கண்டுபிடிக்கணும். சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர் பி QB is equal to 6 மைக்ரோஃபேரட். 6 மொத்த பேரட் 8ல 6 அப்படின்னா இன்ட்டு 24 into 10 power -6. கேன்சல் ஆச்சுன்னா 3 8s are 24, 3 6 are 18, 3 18 மைக்ரோ கூலும்.
QCக்கு வரும் சார்ஜ் அண்ட் கெப்பாசிட்டி எவ்வளவு 2 மொத்தது 8 2 8ல 2 farad அப்போ 2 into 10 power minus 6 by 8 into 10 power minus cancel ஆகிடுது அந்த 2 by 8 into 24 8ல 3 8s are 3 2s are 6 microcoulomb. அடுத்து potential difference across A கண்டுபிடிக்கிறோம். potential difference formula V is equal to Q by C. C is equal to Q by V, V is equal to Q by C. அப்போ V is equal to QA by C. QA கண்டுபிடிச்சிட்டோம் 24 microcoulomb 24 into 10 power minus 6. CA வந்து அளவு 8 microcoulomb 8 into 10 power minus 6. 10 power minus 6 10 power minus 6 cancel ஆயிடும் 3 24 அப்போ 3 volt. அடுத்து potential across B VB potential across B எவ்வளவு வருது VB is equal to QB by CB QB எவ்வளவு 18 charge in the capacitor B எவ்வளவு 18 into 10 power minus 6 18 microcoulomb CB எவ்வளவு 6 into 10 power microfarad அதாவது 6 microfarad so 6 into 10 power minus 6 farad 10 power minus 6 10 power minus 6 cancel ஆயிரும் 3 அடுத்தல potential across C அதாவது VC னு வச்சுக்கிட்டோம் VC VC is equal to QC by CC QC அளவு 6 into 10 power minus 6 CC வந்து 2 microfarad 2 into 10 power minus 6 cancel ஆயிடும் 3 அடுத்தல potential difference across capacitor D அது வந்து VD is equal to QD by CD QD அளவு 24 into 10 power minus 6 CD வந்து அளவு 8 into 10 power minus 6 ரெண்டு கேன்சல் ஆயிரும் 3 8s are 24 எல்லாமே 3 volt தான் சரி எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி கெபாசிட்டர் part C க்கு வந்துறோம் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி கெபாசிட்டர் ஃபார்முலா வந்து U is equal to half CV square அப்ப A ங்கும்போது U is equal to half CA VA square CA தெரியும் VA தெரியும் VA எவ்வளவு 3 3 சார் 9 3 3 னு போட்டு 3 னு போட்டுக்கிட்டோம் இப்போ கேன்சல் ஆயிரும் 2 ங்கிறது 4 2 சார் 8 4 12 3 2 36 36 into 10 க்கு -6 ஜூல் 36 மைக்ரோ ஜூல் அடுத்தல எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி கெபாசிட்டர் B energy stored in the capacitor B UB is equal to half CB into VB square CB அளவு 6 into 10 power minus 6 இது அதே தான் VB அதே தான் 39 இது போட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும் 2 கேன்சல் ஆயிரும் 3 3 3 are 9 9 3 are 27 மைக்ரோ ஜூல் energy stored in the capacitor C UC is equal to half CC into VC square CC substitute பண்ணதும் VC க்கு ஸ்கொயர் பண்ணதும் எப்படி சொல்லிட்டேன் பாத்துக்க அவ்வளவுதான் 9 மைக்ரோ ஜூல் அடுத்து எனர்ஜி ஸ்டோர்ட் in the capacitor D அதேதான் அந்த D மட்டும் பாத்துக்க அதுக்கு வேல்யூ ப்ராப்பர் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் D எல்லாமே வோல்டேஜ் எல்லாமே அதேதான் 3 தான் இது மட்டும் என்ன கெபாசிட்டன்ஸ் மட்டும் மாறும் கேன்சல் பண்ணா 36 மைக்ரோ ஜூல் சரி முடிஞ்சது 14th சம் முடிஞ்சது சரி அடுத்து 15th சம் வாஸ்து பாரு எழுதாம எழுதிக்க அடுத்து 15th சம் அத கொஞ்சம் நல்லா வாஸ்து பாரு capacitances P and Q have identical cross sectional areas A அட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அளவு A அந்த ரெண்டு கெபாசிட்டரோட ஏரியாவும் A தான் செப்பரேஷன் D தான் the space between the capacitor is filled with the dielectric constant epsilon r as shown in the figure கொடுத்திருக்காங்க இத மாதிரி dielectric fill ஆயிருக்கு இது dielectric the green colorல இருக்குது dielectric அதே மாதிரி இதுல இப்படி dielectric இருக்கு calculate the capacitance of the capacitors P and Q capacitors of the capacitor P and Q என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் அதாவது P மற்றும் Q ஆகிய இரு மின்தேக்கிகளில் ஒரே மாதிரியான குறுக்குவெட்டு பரப்பு A மற்றும் இடைவெளி D கொண்டுள்ளன மின்தேக்கிகளின் இடைவெளியில் படத்தில் கொடுத்துள்ளபடி
எப்சிலான் ஆர் மின்காப்பு மாறிலி உடைய மின்காப்புகள் செருகப்படுகின்றன எனில் P மற்றும் Q மின்தேக்கிகளின் மின்தேக்கு திறன்களை கணக்கிடுக. சரி, படத்தை நல்லா பார்த்துக்க. நான் சிம்பிளிஃபை பண்ணி உனக்கு இதை டயக்ராம் வரைகிறேன், புரியுத மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு P எடுத்துக்கிடுதோம். அதில் 2 பார்ட் இருக்குது. இது அந்த க்ரீன் கலரில் கொடுக்குறதுனால நான் அதை ஷேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து டயலெக்ட்ரிக் இருக்குது. டயலெக்ட்ரிக்கோட வேல்யூ எப்சிலான் ஆர். இங்கே ஏர் இருக்குது. இப்போ ஏரியா வந்து பாதி எடுத்து நான் இது பாதி இது பாதி. அப்போ இது A/2, இது A/2. ஆனால் டிஸ்டன்ஸ் அதே தான், கேப் அதே தான். இதோட கெப்பாசிட்டன்ஸை C1 வச்சுக்க, இதோட கெப்பாசிட்டன்ஸ் C2 வச்சுக்கோ. C1 C2. அப்போ C1 கண்டுபிடிக்கணும், C2 கண்டுபிடிக்கணும். அப்போ 2 என்ன இணைப்பு? they are connected in parallel. அப்போ அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா எல்லாம் முடிஞ்சது. அப்போ ஃபஸ்ட்டு P கண்டுபிடிக்கிறதுக்கு the given arrangement is equivalent to parallel combination of the 2 parallel capacitors C1 C2 of 2 capacitors. 2 கெப்பாசிட்டர், இது ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு கெப்பாசிட்டர். இந்த 2 வெவ்வேறு மீடியம் இருக்கிறதுனால இது ஏர், இது வந்து டயலெக்ட்ரிக். இதோட ஏரியா வந்து A/2, இதோட ஏரியாவும் A/2. செப்பரேஷன் 2க்குமே அளவு D தான். சரி, இனிமேல் ஃபார்முலாவுக்கு வரோம். C1 கண்டுபிடிக்கிறோம். ஃபார்முலா என்ன? கெப்பாசிட்டன்ஸுக்கு ஃபார்முலா என்ன? எப்சிலான் நாட் A/D. அடுத்தனா எப்சிலான் நாட் A/D. இங்கே A அளவு A/2, அவ்வளோதான். எப்சிலான் நாட் A/2/D. இந்த 2 கீழே வந்துடும். ஸோ எப்சிலான் நாட் A/2D. இதான் C1. C1 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தால C2க்கு வரும். செகண்ட் கெப்பாசிட்டர். செகண்ட் கெப்பாசிட்டர் கேப்பில் என்ன பண்ணியிருக்கோம்? இட் இஸ் ஃபில்ட் வித் டயலெக்ட்ரிக் ஆஃப் டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் எப்சிலான் ஆர். அதாவது 2வது மின்தேக்கியில் இந்த இடைவெளியில் என்ன பண்ணியிருக்கோம்? எப்சிலான் ஆர் மின்காப்பு மாறிலியுடைய மின்காப்பு பொருள் நினைச்சிடும் வச்சுருக்கோம். அப்போ C2 = ஃபார்முலான எப்சிலான் ஆர் A/D. எப்சிலான் ஆர் அது மட்டும் அடிஷனலாக வரும். A/2/D. இந்த 2 கீழே வந்துடும். எப்சிலான் ஆர் A/2D. இப்போ C1 கண்டுபிடிச்சாச்சு, C2 கண்டுபிடிச்சாச்சு. C1 வந்து அளவு எப்சிலான் நாட் A/2D. C2 வந்து எப்சிலான் ஆர் A/2D. சரி, இனிமே CP கண்டுபிடிக்கும். C1 C2 என்ன இணைப்பு? பக்க இணைப்பு. they are connected in parallel. parallelக்கு ஃபார்முலா என்ன? CP = C1 + C2. C1 வந்து எப்சிலான் நாட் A/2D ப்ளஸ் எப்சிலான் நாட் A/2D. ரெண்டுலேயும் காமன் என்ன இருக்குது? எப்சிலான் நாட் A/2D காமனாக இருக்குது. எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 1 இருக்குது, இங்கே எப்சிலான் ஆர் இருக்குது. ஸோ 1 + எப்சிலான் ஆர். 1 + எப்சிலான் ஆர். சரி, அடுத்ததில் 2வது பாட்டுக்கு வரும். அதான் ஆன்சர் முடிஞ்சது. அடுத்தது செகண்ட் கெப்பாசிட்டர், கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் Q கண்டுபிடிக்கிறோம். அதில் டயலெக்ட்ரிக் இப்படி இருக்கும். இங்கே டயலெக்ட்ரிக் எப்சிலான் ஆர், அடுத்தது இங்கே ஏர். இதோட கெப்பாசிட்டர் C1 வச்சுக்கிறோம், இதோட கெப்பாசிட்டன்ஸ் C2 வச்சுக்கிறோம். 2 என்ன இணைப்பு? சீரிஸ் காம்பினேஷன். அப்போ ஏரியா வந்து A தான். 2 கெப்பாசிட்டருக்கும் ஏரியா A தான். எது மாறிடும்? D வந்து D/2 ஆயிரும். ஸோ the given arrangement is equivalent to series combination of 2 capacitors of cross sectional area A. Separation between the plates is D/2. அது இந்த அரேஞ்ச்மெண்ட்ல 2 கெப்பாசிட்டர் இருக்கு, அதோட குறுக்குவெட்டு பரப்பு A தான். ஆனால் அதோட தொலைவு அளவு D/2 and D/2 உண்டு. இப்போ இது C1 வச்சுட்டு C2 இருக்குது. C1 கண்டுபிடிக்கணும், C2 கண்டுபிடிக்கணும். தொடர் இணைப்பு ஃபார்முலாவில் போட்டு அதோட தொகுப்பையின் மின்தேக்கத்தை கண்டுபிடிச்சிடணும். ஃபார் த ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர், முதல் மின்தேக்கியின் அந்த கேப், அந்த இடைவெளியில் என்ன இருக்கு? ஏர். சரி, ஃபர்ஸ்ட் இது C1 வச்சுக்கிட்டோம், மேலே எழுது C1 வச்சுக்கிட்டோம், கீழே எழுது C2. சரி, மாற்றிக்க, அந்த படத்தில் மட்டும் மாற்றிக்க. இது C1, இது C2. இது C1, இது C2. இப்போ ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் எப்படிலாம் எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். நான் அதில் டயக்ராமில் எழுதியில் மாற்றி எழுதிட்டேன், நீங்கள் கரெக்டாக எழுதிக்க. இது C1, இது C2. ஏர் வந்து C2ன்னு வச்சுருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் ஃபில்ட் வித் டயலெக்ட்ரிக் ஆஃப் டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் எப்சிலான் ஆர். அதாவது முதலாவது மின்தேக்கியில் அந்த இடைவெளி வந்து எதில் இருக்குது? எப்சிலான் ஆர் மின்காப்பு மாறிலியுடைய மின்காப்பு என்ன இணைக்கப்பட்டிருக்கு. அதனால C1 = எப்சிலான் ஆர் A/Dக்கு பதில் D/2. இந்த 2 எங்கே போயிடும்? மேலே போயிடும். அப்போ 2 எப்சிலான் நாட் A எப்சிலான் நாட் ஆர் A/D. 2 எப்சிலான் நாட் A/D.
இந்த 2 மேலே போயிட்டு அடுத்தால செகண்ட் கெப்பாசிட்டர் இருக்கு. For the second capacitor, the gap is filled with air. ரெண்டாவது கெப்பாசிட்டி C2 க்கு ஏர். இப்போ ஏருக்கு ஃபார்முலா C2 is equal to epsilon naught A by D by 2. இந்த 2 மேலே வந்துடும். ஸோ C2 is equal to 2 epsilon naught A by D. 2 epsilon naught A by D. If CQ is the equivalent capacitance. அப்போ நம்ம P பார்த்துட்டு இப்போ Q equivalent capacitance of C1 and C2 connected in series. The CQங்கிறது C1 மற்றும் C2 மின்தேக்கியின் தொடர் இணைப்பில் உள்ள தொகுபயன் மின்தேக்கு திறன். So 1 by CQ is equal to 1 by C1 plus 1 by C2. C1 C2 சப்ஸ்டிட் பண்ணுதோம். சரியா? அடுத்தல அதை தலைகீழ போடுறோம். கீழே இருக்கல இந்த D இங்க மேலே வந்துடும். இந்த Dயும் மேலே வந்துடும். அப்போ D by 2 epsilon naught epsilon naught A, இங்க D by 2 epsilon naught A. அப்போ எது காமனா இருக்கு? D by 2 epsilon naught A காமனா இருக்கு. D by 2 epsilon naught A காமனா இருக்கு. அப்போ என்ன செய்யலாம்? D by 2 epsilon naught A காமனா வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு மிச்சம் என்ன வரும்? 1 by epsilon R plus 1 plus 1. இங்க எல்லாத்தையுமே எடுத்துட்டோம், அதனால 1. அடுத்து LCM எடுத்துருக்கோம். கீழே epsilon R பொதுவாக எடுத்துட்டோம். இப்போ மேலே 1 plus epsilon R. இது காமனா அதை அப்படியே வச்சுட்டோம். திருப்பி 1 by CQ. இப்போ CQங்கும் போது அப்படியே எல்லாத்தையுமே தலைகீழ போட்டுரு. இதை தலைகீழ போட்டோம்னா இந்த D என்ன செய்யும்? கீழே வந்துடும், இது மேலே போயிடும். அப்போ 2 epsilon naught A by D. இதை தலைகீழ போடும்போது epsilon R by 1 plus epsilon R. சரி, முடிஞ்சது. ப்ராப்ளம்ஸ் ஓவர். ப்ராப்ளம்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து யூனிட் முடிஞ்சது. நம்ம அடுத்தால ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கலான்னு இருக்கேன். சரியா? ஒரு யூனிட் டெஸ்ட் இதெல்லாம் படிச்சுட்டு இப்போ அசைன்மெண்ட் ஆஸ் யூஷுவலாக அசைன்மெண்ட் உண்டு. நீ அசைன்மெண்ட்டை முதல்ல நோட் பண்ணிக்க, அதுக்கப்புறம் டெஸ்ட் டீட்டெயில் சொல்கிறேன். அசைன்மெண்ட் நோட் பண்ணிக்க. 2 mark question. What is corona discharge? 2. In the circuit shown in figure, find 1. The equivalent capacitance to the charge stored in each capacitor. இந்த டயக்ராமை வரைஞ்சிக்க. நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி தான் நீயா ட்ரை பண்ணு. அந்த புக்கில் எக்ஸாம் இருக்கான்னு தெரியல, இதே மாதிரி இருக்கு, நீ ட்ரை பண்ணு. சரியா? அடுத்து 5 mark question. Explain in detail the construction and working of a Van de Graaff generator. முக்கியமான ஒரு 5 mark question. Two mark question. ஒளிவட்ட மின்னிறக்கம் என்றால் என்ன? 3 mark question. படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள சுற்றுப்படத்தில் ஃபர்ஸ்ட் தொகுபயன் மின்தேக்கு திறன். 2. ஒவ்வொரு மின்தேக்கியிலும் சேமிக்கப்படும் மின்துகள்களின் மின்னூட்ட மதிப்பை காண்க. சுற்றுப்படத்தை வரைஞ்சிக்க. அடுத்து 5 mark question. வான் டி கிராஃப் ஏற்றியின் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதத்தை விரிவாக விளக்கவும். எழுதிக்க. சரி, அடுத்த எல்லாமே என்ன சொன்ன? யூனிட் டெஸ்ட். ஒரு ரொம்பலாம் இல்லை, ஒரு 20 marks. இப்போ நம்ம கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபுல்லாக ஏற்கனவே நிறைய ஹோம்ஒர்க்லாம் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு அசைன்மெண்ட் கிட்டத்தட்ட 13 அசைன்மெண்ட் கொடுத்தாச்சு. இதில் உள்ள மேக்ஸிமம் கொஸ்டினே கவர் ஆகிட்டு. இந்த கொஸ்டின் தான் மேக்ஸிமம், வேறு ரொம்ப வெளியிலலாம் கேட்க மாட்டோம். ஒரு 2 mark கொஸ்டின், ஒரு 3 mark கொஸ்டின். எத்தனாச்சு? 4 + 6 10 mark. 2 5 mark கொஸ்டின், 10 mark, 20 marks ஆச்சு. டைம் வந்து 1 hour. சரியா? இது என்னைக்கு டெஸ்ட்டு அப்படின்னா சண்டே வந்து லாக்டவுன், அதெல்லாம் வெளியில் போக முடியாது. அதனால் அன்றைக்கி உட்காந்து படிச்சுட்டு ஈவினிங் ஒரு 6 o'clock I will send the question in WhatsApp. சரியா? சண்டே, சரியா? வரக்கூடிய சண்டேல இன்னைக்கு தேர்ஸ்டே வருதுன்னா சண்டே என்ன செய்வேன்? அது ஈவினிங் 6 o'clock போஸ்ட் பண்ணுவேன். நீ கரெக்டாக 6 o'clock ரெடியாக பேப்பர்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருக்கணும். 1 hour டைம், 6 to 7 மேக்ஸிமம் பார்த்து எழுதாத, படித்து எழுது. இது உன்னோட நன்மைக்கு தான். நீ ஃபுல்லாக எழுது, தப்பானதுனாலும் ஒன்றும் இல்லை. சரி, இட் இஸ் அ ப்ராக்டிஸ். கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு இதுக்கு இதுவரை கொடுத்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு உட்காந்து என்ன செய்யணும்? எழுதணும். 6 to 7
7லேருந்து 7:30க்குள்ளே எனக்கு என்ன செய்யணும், வாட்ஸ்அப் பண்ணிடணும். ½ an hour தான் டைம். ஏன்னா வீட்டில் எல்லாருமே பேரண்ட்ஸும் வீட்டில் இருப்பாங்க, நம்மள செல் இல்லை வைக்கலாம் சொல்ல முடியாது. 7:30க்கு பிறகு வந்தால் ஐ வில் நாட் கன்சிடர். நான் உடனே என்ட்ரி போட்டுருவேன். 7:30க்குள்ளே எனக்கு என்ன செய்யணும், கையில் வந்து சேர்ந்துருக்கணும், அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து சேர்ந்துருக்கணும். அதுக்கு பிறகு நீ அனுப்பினாலும் ஒன்று தான், அனுப்பிட்டாலும் ஒன்று, ஐ வில் நாட் எவாலுவேட். சரி, ஐ வில் கரெக்ட் அண்ட் கிவ் தட் மார்க் வில் பி இன்க்ளூடட் ஃபார் யுவர் அசஸ்மெண்ட். புரிஞ்சுதா? அதாவது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் எத்தனை மணிக்கு, 6 மணிக்கு. இப்போ அவள் ஃபுல்லாக படிக்கலாம், சனிக்கிழமை படிக்கலாம். படித்து என்ன செய்யணும், 6 மணிலேருந்து 7 மணி வரை டெஸ்ட் எழுதணும். உடனே என்ன செய்ய, அதை ஸ்கேன் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி. குரூப்பில் அனுப்பாத, ஏகப்பட்ட பேர் அனுப்புனா செக் பண்ண முடியாது. பேரெல்லாம் கரெக்டாக எழுதுறப்பு இந்த செக்ஷன் A1 A2 கரெக்டாக போட்டு எழுது. B1 எதுனாலும் சரி கரெக்டாக போட்டு என்ன செய்ய எழுது, இந்த செக்ஷன் போட்டு அனுப்பிவிடு. ஏன்னா பேரை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். போட்டு என்ன செய்யணும், என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும்னு நினைக்கிறேன், அதுக்கு அனுப்பிவிட்டு. சரியா? எத்தனை மணிக்குள்ள? மேக்ஸிமம் தான் 7:30. நீ 5 மினிட்ஸில் அனுப்பிடலாம். 7 o'clock முடிச்சனா 5 மினிட்ஸில் ஸ்கேன் பண்ணி அனுப்பிடலாம். சரி, நெட்டு ப்ராப்ளம் அப்படி இப்படினாலும் சரி நினச்சிடணும் 7:30க்குள்ள நினச்சிடணும் அனுப்பியிருக்கணும். அதுக்கு பிறகு வரக்கூடியதை நான் செய்ய மாட்டேன், கன்சிடர் பண்ண மாட்டேன். ஓகே, தேங்க்யூ. Next class we will start the second unit.